பிற்குமுரிய அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹு தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக. அல்லாஹு தஆலா அல்லாஹ் பொருந்தி கொண்ட நல்ல மூமின்களில், அல்லாஹுவை பயந்து கொண்ட நல்லோரில் என்னையும் உங்களையும் நமது சந்ததிகளையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இன்னும் இந்த உலகத்திலே வாழ்க்கையை கொடுத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். ஒவ்வொரு நாள் காலையில் எழும்போதும் அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா, யா அல்லாஹ், எங்களுக்கு நீ மரணத்தை கொடுத்ததற்கு பிறகு மீண்டும் இன்றைய தினத்திலே எங்களை நீ உயிர்ப்பித்தாய் என்று அல்லாஹுவை புகழ்கிறோம். சகோதரர்களே, இது சிந்திக்க வேண்டிய ஒரு அழகிய துஆ. இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு எப்போது, எந்த இடத்தில், எந்த தருணத்தில் மரணம் வரும் என்பதை நாம் அறியாமல் இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் நமக்கு அடுத்து வாழ்க்கை நீட்டப்படுவது, அடுத்த நேரம் நமக்கு கிடைப்பது, இது அல்லாஹுடைய ஒரு பெரிய அருள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அல்லாஹுடைய அருள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. சகோதரர்களே, உலகத்திலே எதை வேண்டுமானாலும் மனிதன் அவனுடைய செல்வத்தை செலவழித்து வாங்கிவிடலாம். ஆனால் வாழ்க்கையை வாங்க முடியுமா? உயிரை வாங்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. சகோதரர்களே, யார் நம்மை விட்டு பிரிந்து விட்டார்களோ, இறந்து விட்டார்களோ, அவர்களிடத்திலே கேட்கப்படுமையானால் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுமையானால் இந்த உலகத்திலே வருவதற்கு அவர்கள் வீண் விளையாட்டுகளிலே, வேடிக்கைகளிலே, தடுக்கப்பட்ட காரியங்களிலே ஈடுபடுவார்களா? யோசித்து பாருங்கள். சகோதரர்களே, அல்லாஹுவும் அல்லாஹுடைய ரசூலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருடைய வாழ்க்கையை பற்றி என்ன சொன்னார்களோ, மறுமையை பற்றி என்ன சொன்னார்களோ, அது நிச்சயம் உண்மை. அதில் எந்த மாற்றமும் இல்லை. இந்த உலகத்தில் நாம் கண்ணால் பார்ப்பதில் கூட மாற்றம் ஏற்படலாம். இந்த உலகத்தில் நாம் காதால் கேட்பதில் கூட மாற்றம் ஏற்படலாம். அல்லாஹுவும் அல்லாஹுடைய ரசூலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்திற்கு பிறகுள்ள வாழ்க்கையை பற்றி என்ன சொன்னார்களோ அது நிச்சயமாக நடக்கத்தான் போகிறது. அதிலே எந்த மாற்றமும் இல்லை. அவர்கள் எப்படி சொன்னார்களோ அப்படி கண்டிப்பாக நடக்கும். அல்லாஹுவின் வேதம் அது ஒரு விளையாட்டு அல்ல. இன்னஹு லகவுலுன் ஃபஸ்ல் வமா ஹுவ பில் ஹஸல். சிந்திக்க வேண்டாமா இந்த வசனத்தை? மனிதர்களே, அல்லாஹுவை நம்பிக்கை கொண்ட மூமின்களே, இது தீர்க்கமான பேச்சு. இன்னஹு லகவுலுன் ஃபஸ்ல். இது உண்மையான, நீதமான, தீர்க்கமான, முடிவான, உறுதியான, சத்தியமான பேச்சு. வமா ஹுவ பில் ஹஸல். இது விளையாட்டு அல்ல. இது ஏதோ வீணாக பேசுவதற்காக, பயமுறுத்துவதற்காகவோ அல்லது ஏதோ ஒன்றுக்காக வேண்டி சொல்லப்பட்ட ஒரு சாதாரணமான செய்தி அல்ல. அல்லாஹ் எத்தனை இடங்களிலே கேட்கிறான், அயஹ்சபுல் இன்சானு அன் யுத்ரக சுதா. அயஹ்சபுல் இன்சானு அன் யுத்ரக சுதா. சூரா கியாமாவை படித்து பாருங்கள், சூரா தாரிகை படியுங்கள். அன்றாடம் நாம் கேட்கக்கூடிய வசனங்கள், நாம் ஓதக்கூடிய அத்தியாயங்கள். மனிதன் என்ன எண்ணிக்கொண்டான்? அவன் சாதாரணமாக விடப்பட்டு விடுவானா? அவனுக்கு எதுவும் நடக்காதா? மரணத்திற்கு பிறகு இந்த உலக வாழ்க்கையோடு முடிந்து விட்டதா?
அஃபஹஸிபுதும் அன்னமா خلقناكم عبثا. சூரத்துல் முஃமினூனுடைய இறுதி வசனங்களை படியுங்கள் சகோதரர்களே. இதுவெல்லாம் நம்மை மறதியிலிருந்து தட்டி எழுப்பக்கூடிய வசனங்கள். நம்முடைய அலட்சியத்தில் நமக்கு மண்டையில் கொட்டி நமக்கு சொரணை வரும்படி புத்தி வரும்படி எச்சரிக்கக்கூடிய வசனங்கள். அஃபஹஸிபுதும் அன்னமா خلقناكم عبثا. நீங்கள் என்ன நினைத்துக் கொண்டீர்கள்? உங்களுக்கு என்ன நினைப்பு? நாம் உங்களை வீணாக படைத்து விட்டோம் என்று நினைத்துக் கொண்டீர்களா? நீங்கள் நம்மிடம் திரும்பி வரமாட்டீர்களா? உங்களை கொண்டு வரப்படாதா? என்ன மதப்பிலே நீங்கள் இருக்கிறீர்கள்? என்ன நினைப்பிலே நீங்கள் வாழ்கிறீர்கள்? சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நேரடியான கேள்விகள் நம்மிடத்தில் என்ன பதில் இருக்கிறது? மறதி அலட்சியம். செல்வத்தை எந்த அளவு சேர்க்க வேண்டுமோ அதிலே நாம் சோர்வடைவதில்லை. நம்முடைய இன்பங்களை நம்முடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதில் நமக்கு களைப்பு ஏற்படுவதில்லை. அதில் ஏற்படக்கூடிய சிரமங்களை சகித்துக் கொள்ள, தாங்கிக் கொள்ள, பொறுத்துக் கொள்ள தயார். ஏன் இன்னும் அதிகப்படியான சிரமத்தை கூட தாங்கிக் கொள்ள தயார். இதற்காக துன்யாவுக்காக, உலக வாழ்க்கையின் மோகத்துக்காக, சுகத்துக்காக. ஆனால் மறுமை ஆகிரத் என்று வந்துவிட்டால் எவ்வளவு அற்பமாக சொற்பமாக செய்ய முடியுமோ அது உடல் ரீதியான வணக்க வழிபாடுகளாக இருக்கட்டும், பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட தான தர்மமாக இருக்கட்டும், அவ்வளவு குறைவாக சொற்பமாக அற்பமாக செய்துவிட்டு இது நமக்கு போதும், இது நமக்கு அதிகம் என்ற எண்ணத்திலே இருக்கிறோம். அல்லாஹ் நம்மை மன்னிப்பானாக. وما تقدموا لأنفسكم من خير تجدوه عند الله هو خيرا وأعظم أجرا واستغفر الله என்று நாம் ஓதுகிறோம். ஆனால் நம்பிக்கை வருவதில்லை. மூமின்களே, நீங்கள் எதை செய்தாலும் அதற்கு மிக சிறந்த நற்கூலியை, மிக சிறந்த பகரத்தை, நீங்கள் செய்ததை விட மகத்தான கூலியை அல்லாஹ்விடம் பெறுவீர்கள் என்று அல்லாஹு தஆலா வாக்களிக்கிறான். وما تقدموا لأنفسكم تجدوه عند الله. அல்லாஹ்விடத்தில் நீங்கள் அதை சத்தியமாக பெறுவீர்கள். நீங்கள் எதை முற்படுத்துகிறீர்களோ மறுமைக்காக, உங்களது ஆன்மாக்களுக்காக, அன்ஃபுசிக்கும் உங்களுக்காக நாம் கொடுக்கக்கூடிய தர்மம் நமக்கு தான். நாம் கொடுக்கக்கூடிய கொடைகள், உதவிகள் எல்லாம் நமக்கு மறுமையிலே பலனளிக்கக்கூடியது. وما تقدموا لأنفسكم من خير تجدوه عند الله. அதற்குரிய கூலியை மறுமையிலே நீங்கள் பெறுவீர்கள், அல்லாஹ்விடத்திலே பெறுவீர்கள். எப்படி? சாதாரணமாக அல்ல. خيرا وأعظم أجرا, மகத்தான கூலியாக. مثل الذين ينفقون أموالهم في سبيل الله كمثل حبة أنبتت 7 سنابل في كل سنبلة 100 حبة والله يضاعف لمن يشاء. அல்லாஹ்வின் பாதையிலே தர்மம் செய்பவர்களுக்கு உதாரணம் ஒரு வித்துவை போல, ஒரு விதையை போல. அதை பூமியிலே விதைத்தால் அது 7 கதிர்களை முளைப்பிக்கிறது. ஒவ்வொரு கதிரிலும் 100 தானியங்கள். அல்லாஹ் அக்பர். 1க்கு 700. அல்லாஹ் சொல்கிறான், நாடியவர்களுக்கு அல்லாஹு தஆலா பன்மடங்காக பெருக்கி கொடுக்கின்றான். மன் ஜாஅ பில் ஹஸனதி ஃபலஹு 10 அம்சாலிஹா. யார் ஒரு நன்மையை செய்வார்களோ அவர்களுக்கு 10 நன்மைகள், அதற்குரிய 10 பிரதிபலன்கள், 10 கூலிகள் அவர்களுக்கு கொடுக்கப்படும். சகோதரர்களே,
இந்த உலக வாழ்க்கை ஆகிரத்துக்காக அல்லாஹு தஆலா இபாதத்தை கொடுத்தான். அல்லாஹு தஆலா நமக்கு சில காலங்களை கொடுக்கிறான், சில நேரங்களை அல்லாஹ் கொடுக்கின்றான், சில இடங்களுக்கு அல்லாஹ் அழைக்கின்றான். அத்தகைய மகத்தான ஒரு பருவ காலம், ஒரு வசந்த காலம், ஒரு சீசன் தான் நம்மை முன்னோக்கி வந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய முன்னோர் கண்ணியத்திற்குரிய சஹாபா தாபிஈன் ரமதானை எதிர்பார்த்தார்கள். ரமதானின் மீது அவ்வளவு ஒரு ஆர்வத்தோடு அவர்கள் எதிர்பார்த்தார்கள். இமாம் இப்னு ரஜப் ஹம்பலி ரஹிமஹுல்லா 7வது நூற்றாண்டிலே வாழ்ந்த ஒரு பெரிய கல்விமான். நமக்கும் அவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்கள். இஸ்லாம் புரியப்பட்டு பின்பற்றப்பட்டு வந்தது எப்படி, இன்று எப்படி மாறி இருக்கிறது. உதாரணத்திற்கு ஒரு செய்தியை பாருங்கள். ஃபஜ்ர் தொழுகையுடைய நேரத்தில் கடமையா, வேற நேரத்தில் கடமையா? ஃபஜ்ர் தொழுகை ஃபஜ்ர் நேரத்தில் தான் கடமை. ஃபஜ்ர் தொழுகையை நான் ஜும்மாவுடைய நேரத்திலே தொழுவேன், ஜும்மாவுடைய நேரம் சிறப்பானது என்று யாராவது தள்ளி போடலாமா? தள்ளி போடுவது கூடுமா? கூடாது. எந்த அமலை எந்த நேரத்தில் செய்ய வேண்டுமோ அந்த நேரத்தில் செய்தாக வேண்டும். இன்னொரு நேரத்திற்கு தள்ளி போடக்கூடாது. இதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். இன்று பலர் என்ன செய்கிறார்கள்? ரமதான் என்பதை தங்களுடைய ஜக்காத்துக்கான மாதமாக ஆக்கி கொண்டார்கள். தங்களுக்கு ஜக்காத் எந்த மாதத்தில் கடமையாகிறது என்ற அறிவே இருக்காது. ஜக்காத் ஒரு சாதாரணமாக எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு கடமையாக நமது சமுதாயத்தில் ஆகிவிட்டது. சகோதரர்களே, நீங்கள் இன்கம் டாக்ஸுக்கு பயப்படுவதை விட, நீங்கள் உங்கள் அரசாங்கத்தின் கெடுபிடிகளுக்கு பயப்படுவதை விட, ஜக்காத்தின் விஷயத்தில் எத்தனையோ 1000 மடங்குகள், லட்சம் மடங்குகள் அல்லாஹ்வுடைய விசாரணைக்கு பயந்தாக வேண்டும். சாதாரணமான விஷயம் அல்ல. தொழுகையும் ஜக்காத்தும் பிரிக்க முடியாத கடமை. எப்படி தொழுகை அதற்குரிய நேரத்தில் நிறைவேற்றப்பட வேண்டுமோ அதுபோன்றுதான் ஜக்காத். அதற்குரிய அரபி மாதங்களின் எண்ணிக்கையின்படி, ஆங்கில மாதம் அல்ல, அரபி மாதங்களின் எண்ணிக்கையின்படி 12 மாதங்கள் பூர்த்தியாகும் போது கண்டிப்பாக அதற்குரிய ஜக்காத்தை நாம் கொடுத்தாக வேண்டும். சகோதரர்களே, அந்த செல்வம் உங்களுக்கு துல்ஹஜ் மாதத்தில் வந்தால் அடுத்த துல்ஹஜ் வருவதற்கு முன்னால் நீங்கள் கொடுக்க வேண்டும். ஷாபான் மாதத்திலே வந்திருந்தால் நீங்கள் ரமதான் மாதத்திற்காக தள்ளி போடக்கூடாது. இன்று பலருக்கு ரபியுல் அவ்வலிலே ஜக்காத்து கடமையாக இருக்கும், ரமதானிலே சேர்த்து கொடுப்போம் என்பதாக ரமதான் வரை அந்த ஜக்காத்துடைய காசை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். சகோதரர்களே, இது ஒருபோதும் அனுமதிக்கப்பட்டதல்ல. இது ஒரு தவறான பழக்கம். ஜக்காத்தை பொறுத்தவரை முன்கூட்டியே நீங்கள் கொடுக்கலாமே தவிர அதற்குரிய நேரம் வந்ததற்கு பிறகு அதை தாமதிக்க கூடாது. தாமதிப்பதற்கு பைத்துல் மாலாக இருக்குமேயானால் அடுத்த ஆண்டுக்குள் அந்த ஜக்காத்தை, அதாவது கலெக்ட் பண்ண ஜக்காத்தை அவர்கள் நிறைவேற்றலாம். இது பைத்துல் மால். ஒரு இஸ்லாமிய நிறுவனமோ இஸ்லாமிய அரசாங்கமோ ஜக்காத்தை யார் கலெக்ட் பண்ணி வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும் அனுமதியை தவிர தனி நபரை பொறுத்தவரை ஜக்காத் தன்னிடத்தில் இருக்குமேயானால் அதற்குரியவர்களை தேடி அதை அவர் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். இப்னு ரஜப் ஹம்பலி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், நம்முடைய முன்னோர்கள் என்ன செய்வார்கள் என்றால், ரமதான் மாதம் வருவதற்கு முன்பதாகவே தங்களுடைய தான தர்மங்களை ஏழைகளுக்கு சேர்ப்பித்து விடுவார்கள், தங்களுடைய ஜக்காத்துகளை சேர்ப்பித்து விடுவார்கள். ஏன்? அந்த ஏழைகள், தேவை உள்ளவர்கள் ரமதானை டென்ஷன் இல்லாமல், சிரமம் இல்லாமல்,
நெருக்கடி இல்லாமல் இபாதத்திலே கழிக்க வேண்டும் என்பதற்காக. அது மட்டுமா, ரமதானுக்காக இப்போதிலிருந்தே ஷாபான் மாதத்திலிருந்தே அவர்கள் குர்ஆனை ஓத ஆரம்பித்து விடுவார்கள். அது மட்டுமா, நஃபிலான நோன்புகளை அதிகப்படுத்தி விடுவார்கள். இதெல்லாம் எதற்காக? ரமதானுடைய தயாரிப்புக்காக, எதிர்பார்ப்புக்காக. சகோதரர்களே, இன்று நாம் அப்படியே தலைகீழாக இருக்கிறோம். ரமதானிலே குர்ஆன் ஓதலாம் என்று ஒரு வருடமாக குர்ஆனை திறப்பதில்லை. இப்படி ஒரு கூட்டம். தான தர்மங்கள் விஷயத்திலே ரமதானிலே கொடுக்கலாம் என்று தள்ளி போட்டு விட்டோம். இன்று என்ன ஆனது? மஸ்ஜிதை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், மதரசாக்களை வைத்திருப்பவர்களாக இருக்கட்டும், யத்தீம்கானா நடத்தக்கூடியவர்களாக இருக்கட்டும், அல்லது பொது நிறுவனங்கள் நடத்துபவர்களாக இருக்கட்டும், அல்லது தேவை உள்ள தனிப்பட்ட ஏழைகள் வறியவர்களாக இருக்கட்டும், தங்களுடைய ரமதானுடைய நாட்களை சொல்ல போனால் வீணடித்து விட்டு முஸ்லிம்களிடத்திலே ஜக்காத்தையும் சதக்காவையும் கலெக்ட் பண்ணுவதற்காக, சேகரிப்பதற்காக அவர்கள் சுற்ற வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு, ஒரு நிர்பந்தத்திற்கு நாம் ஆளாக்கி வைத்திருக்கிறோம். சொல்லுங்கள் பார்க்கலாம், செய்திருக்கிறோமா இல்லையா? அந்த ஜக்காத்தை, அந்த சதக்காவை ரமதானுக்கு முன்பே நாம் செலுத்தி விடுவோமே ஆனால், அவர்களுக்கு கொடுத்து விடுவோமே ஆனால், அவர்களும் தங்களுடைய ரமதானை நிம்மதியாக இபாதத்துகளிலே, ஈமானுடைய வணக்கங்களிலே அவர்கள் செலவழிப்பார்கள். இப்போது அடுத்து ஒரு கேள்வி வரும். நாம் எப்போதுமே ஆதாரங்களை நாம் ஒரு புரிதல் வைத்திருப்போம். ஒரு குழப்பி அதுக்கு ஒரு மாற்றம் கொடுத்து, அதுக்கு என்ன சொல்கிறார்கள்? ரமதானுடைய மாசத்திலே தர்மம் செய்தால் ஒண்ணுக்கு நிறைய நன்மை இருக்குமே, ஒரு ஃபர்துக்கு, ஒரு நஃபிலுக்கு ஒரு ஃபர்துடைய நன்மை, அந்த மாதிரிலாம் சில ஹதீஸ். அப்ப அதனால ரமதானை எதிர்பார்த்திருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, ஆம், எதிர்பார்க்கலாம். எதற்காக வேண்டி? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தது போன்று உபரியான தான தர்மங்களுக்காக, நஃபிலான தான தர்மங்களுக்காக. எதற்காக அல்ல, கடமையாகிவிட்ட, கொடுத்து விடுவதற்குரிய நேரம் வந்துவிட்ட தான தர்மங்களை தள்ளி வைத்து ரமதானிலே கொடுப்பதற்காக அல்ல. அதற்குத்தான் அந்த உதாரணம் சொன்னேன். சுபுகுடைய தொழுகையை சுபுகுடைய நேரத்தில் தொழ வேண்டுமே தவிர, ஜும்மாவுடைய நேரம் சிறப்பான நேரம், அந்த நேரத்திலே தொழுகிறேன் என்று ஒருவன் தள்ளி வைத்தால் எப்படி அது தவறோ அது போன்றுதான். அல்லாஹ்வின் அடியார்களே, ரமதான் இது ஒரு சாதாரணமான மாதம் அல்ல. நாம் எல்லாவற்றையுமே சாதாரணமாக கடந்து சென்று விடுகிறோம் இல்லையா? குர்ஆனுடைய வசனங்களாக இருக்கட்டும், எச்சரிக்கைகளாக இருக்கட்டும், இபாதத்துகளாக இருக்கட்டும், இது ஒரு மகத்தான மாதம். அல்லாஹுவை நெருங்குவதற்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு அற்புதமான மாதம். அந்த மாதத்திற்காக வேண்டி இந்த ஷாபானுடைய மாதத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வைத்துக் கொண்டே இருப்பார்கள். நோன்பு வைத்துக் கொண்டே இருப்பார்கள். கடைசியாகத்தான் அந்த நோன்பை விடுவார்களை தவிர அவ்வளவு நோன்பு வைப்பார்கள் ஷாபானுடைய மாதத்தில். சகோதரர்களே, இன்று பலர் நஃபிலான நோன்புடைய பழக்கம் இல்லாததால், ஷாபானுடைய மாதத்திலும் ரமதானுக்காக நஃபிலான நோன்புகளுடைய பழக்கம் இல்லாத காரணத்தால் பலருடைய நிலைமை இருக்கிறது. ரமதானுடைய முதல் நோன்புகளிலே மிகப்பெரிய சிரமமாகிவிடும், சிக்கலாகிவிடும். முதல் நோன்பு பிடிச்சுக்கிச்சு, என்ன சொல்லுவாங்க, ரோசா பக்கல்லியா, முதல் நோன்பு. ஃபர்ஸ்ட் நோன்புல பல பேர் லோஹர்ல இருந்த பிளாட் முடியல, சில பேர் அசரோட பிளாட் முடிஞ்சு போச்சு, மகரிபுடைய நேரத்தில் மொத்தமா முடிஞ்சிடும் கதை. சகோதரர்களே, என்ன ஆகிவிட்டது? இன்றைக்கு நம்முடைய பிரச்சனை என்ன? நோன்பு திறக்கும் பொழுது நம்ம எப்படி நோன்பு திறக்கிறோம், எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே, தோழர்களின் காலத்திலே நோன்பு திறக்கப்பட்டது? நாம் என்ன புரிந்து வைத்திருக்கிறோம்? இவ்வளவு நேரம் பட்டினியா கிடந்தோம், இவ்வளவு நேரம் பட்டினியாக கிடந்தோம், அதையெல்லாம் வைத்து நோன்பு திறக்கும் போது ஒரு கட்டு கட்டிடும். நோன்பு திறக்கும் போது ஒரு கட்டு கட்டி இவ்வளவு நேரம் எம்டியா இருந்த வயிறை டோட்டலா ஹவுஸ்ஃபுல் போட்டு அடைத்து விட வேண்டும். சகோதரர்களே,
இப்படிப்பட்ட நிலையில் இருந்தால் மக்ரிபே தொழ முடியாது என்று இருக்கும் பொழுது, மக்ரிபுடைய தொழுகையே நிம்மதியா நிறைவேற்ற முடியாமல் என்று இருக்கும் பொழுது, பிறகு இஷா தொழுகை ஏன் தவறாது? வேற வழி இல்ல. மக்ரிப் நம்ம பள்ளிவாசல்ல நோன்பு திறக்கிறதுனால மக்ரிபு தொழுதுறோம் இல்லையா? இஷாவுக்கு எப்படி நேரத்தில் வர முடியும்? அதற்கு பிறகு தராவீஹில எப்படி நம்முடைய மனம் ஒன்றும் யோசித்து பாருங்கள். வயிற்ற போட்டு இப்படி நெப்பி வச்சிருந்தா அது உள்ளார ஒரு மிஷின் இருக்கா இல்லையா? அது வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கு தண்ணி தேவைப்படும், அது கேஸை வெளியாக்கும். ஏன் நம்மால் அந்த தராவீஹை நிம்மதியாக தொழ முடியவில்லை? கடைசியா இந்த குரங்கு ஆப்பத்தை பங்கு வச்ச கதையா ரமதானுடைய தராவீஹை வெட்டி வெட்டி கொதறி கொதறி பிச்சு 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 1 மணி நேரத்தில் நீ சலஃபியா இருந்தாலும் சரி, அஹ்ல ஹதீஸா இருந்தாலும் சரி, நீ எந்த ஜமாத்தை சேர்ந்திருந்தாலும் சரி, அல்லது குராஃபி ஜமாத்தை சேர்ந்திருந்தாலும் சரி, எல்லாம் 1 மணி நேரத்தில் முடிச்சிருங்க. ஆலிம்சா 8 ரக்காத்தை தொழு வச்சாலும் சரி, 20 ரக்காத்தை தொழு வச்சாலும் சரி, 1 மணி நேரத்தில் முடிச்சிருங்க ஆலிம்சா. முடிஞ்சா அதுல ஒரு 10 நிமிஷம் பயான் பண்ணி விட்டுருங்க ஆலிம்சா. சகோதரர்களே, இதற்காக ரமதான் கொடுக்கப்பட்டது? இதுவா நமக்கு பாவ மன்னிப்பை தேடித்தரக்கூடிய ரமதான்? இதுவா நமக்கு சொர்க்கத்தின் வாசலை திறந்து தரக்கூடிய ரமதான்? இதுவா நமக்காக சொர்க்கம் அலங்கரிக்கப்படக்கூடிய ரமதான்? இதுவா நரகத்தின் வாசல்கள் அடைக்கப்படக்கூடிய ரமதான்? பசிக்காக வேண்டி, விழித்திருப்பதற்காக வேண்டி, நம்மை நாமே வருத்தி வணக்க வழிபாடுகளை செய்வதற்காக வேண்டி கொடுக்கப்பட்ட ரமதானையும் தின்பதற்காக, உண்பதற்காக, இன்ன பிற தேவைகளுக்காக வைத்து விட்டோம். இந்த தான தர்மங்களையாவது சரியாக செய்கிறோமா என்றால் அதிலும் ஏழைகளையும் மஸ்ஜிது மதரசாக்களை வறியவர்களையும் அலைய விட்டு வேடிக்கை பார்க்கிறோம். அதற்குத்தான் இந்த செய்தியை நான் இங்கு அழுத்தமாக சொல்கிறேன். இப்போதிலிருந்தே நம்முடைய ஜக்காத்தை சரியான முறையிலே கணக்கிட்டு, அது போக எவ்வளவு உபரியான தான தர்மங்களை நாம் கணக்கெடுக்க முடியுமோ அது போன்று கணக்கிட்டு அந்த தான தர்மங்களை முதலாவதாக நம்முடைய உறவுகள், நம்முடைய இரத்த உறவுகள், தாய் வழி தந்தை வழியிலே தூரம் வரைக்கும் அந்த உறவுகளிலே யார் வறியவர்களாக தேவை உள்ளவர்களாக இருக்கிறார்கள், அதற்கு பிறகு நம்முடைய நண்பர்கள், நம்மோடு படித்தவர்கள், நம்முடைய அண்டை வீட்டார்கள், இப்படியாக அவர்களுடைய குடும்பம் எவ்வளவு தேவையில் இருப்பார்கள், வறுமையில் இருப்பார்கள், அவர்களால் சொல்ல முடியாது. யாசகம் கேட்பவர் ரோட்டிலே சென்று அவர் எதையாவது கேட்டுவிட்டு வாங்கி பசியை ஆற்றிவிட்டு சென்று விடுவார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லைஸல் மிஸ்கீன் உள்ளதி தருதுஹு தம்ரத்து வல தம்ரதான். மிஸ்கீன் அவர் அல்ல. யார்? ஒரு பேரித்தம்பழம் 2 பேரித்தம்பழம் கொடுத்தால் வாங்கி கொண்டு சென்று விடுகிறாரே, அவர் அல்ல மிஸ்கீன். மிஸ்கீன் யார் தெரியுமா? யார் கையேந்தாமல் ஒழுக்கமாக பேணுதலாக மக்களிடம் யாசிக்காமல் தன்னை காத்துக் கொள்கிறாரோ அவர் மிஸ்கீன். அவரை தேடி செல்ல வேண்டும். சகோதரர்களே, இந்த தர்மம் என்பது இது சாதாரணமாக நினைத்துக் கொள்ளாதீர்கள். இப்படியாக நண்பர்கள், அண்டை வீட்டார்கள், நம்முடைய தூரத்து உறவுகள், நம்முடைய பாட்டின் வழியிலே உள்ள உறவுகள், இவர்களுக்கு தேடி இவர்களுக்கெல்லாம் அந்த செல்வத்தை ரமதானுக்கு முன்பாகவே நாம் அனுப்பி வைத்து விட வேண்டும். அவர்கள் ரமதானை சந்தோஷமாக நிம்மதியாக வணக்க வழிபாடுகளிலே கழிக்க வேண்டும் என்பதற்காக. இன்னும் பெரிய அக்கிரமம் அநியாயம் என்ன தெரியுமா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ரமதானிலும் ஆரம்பத்தில் கூட இல்லாமல் கடைசி 10ற்காக வேண்டி ஜக்காத்தையும் சதக்காவையும் தள்ளி போடக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறது. இன்னும் அதிலும் ஒரு கூட்டம் என்னவென்றால், ஒத்தைப்படையில் கொடுத்தால் நன்மை. அட அறிவாளிகளா, ஒத்தைப்படை இரவிலே இபாதத், இரவு வணக்கம். ஒத்தைப்படை இரவிலே இரவு வணக்கம், இபாதத். அது நீங்கள் தர்மம் கொடுப்பதற்கான இரவல்ல. பகலிலே தர்மம் கொடுங்கள், பகலிலே தர்மம் கொடுங்கள். இரவு கியாமுல் லைல், நின்று வணங்குவதற்காக உள்ளது. எதற்காக உள்ளது என்று பார்த்தால் செல்வந்தர்களுடைய வீடுகளிலே இரவெல்லாம் கூட்டம்,
மக்கள் வரிசையிலே கூட்டம் கூட்டமாக சேலையை கொடுக்கிறது, கைலியை கொடுக்கிறது, பேண்ட் சட்டையை கொடுக்கிறது, காசத்துக்கு கொடுக்கிறது, 5 ரூபா 10 ரூபான்னு மாற்றி வச்சுக்கிட்டு. அல்லாஹ்வின் அடியார்களே, இதெல்லாம் நாம் பழக்கப்படுத்திவிட்ட கெட்ட நடைமுறைகள். ரமதானுடைய இரவை நாமும் வீணடிக்கிறோம். பிற மக்களையும் ரமதானுடைய இரவுகளை வீணடிக்கும்படி நாம் செய்துவிட்டோம். அல்லாஹ்வுடைய அடியார்களே, இந்த ரமதான் ஒரு அற்புதமான ரமதான். இது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமதானை எப்படி வரவேற்றார்கள்? கண்ணியத்திற்குரிய தோழர்கள் ரமதானுக்காக துஆ செய்து கொண்டே இருப்பார்கள். யா அல்லாஹ், ரமதானை நாங்கள் அடைய வேண்டும் என்று, ரமதானை நாங்கள் அடைய வேண்டும் என்று அவ்வளவு துஆ செய்வார்கள், ஆர்வப்படுவார்கள். ரமதானுடைய ஒவ்வொரு நாளும் நமக்கு மிக அற்புதமான நாள். அல்லாஹு தஆலா அதிலே நோன்பை வைத்திருக்கிறான். அல்லாஹு தஆலா அந்த ரமதானுடைய மாதத்திலே நமக்காக சொர்க்கத்தை அலங்கரிக்கிறான். அல்லாஹு தஆலா அவனுடைய ஹதீஸ் குதுசியிலே சொல்கிறான், குல்லு அமல் இப்னி ஆதம லஹு இல்ல ஸௌம். ஆதமுடைய மகன் செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் அது அவனுக்காக. எல்லா அமலும் அல்லாஹ்வுக்காக செய்கிறோம். அதனுடைய பலனை நாம் அனுபவிக்க போகிறோம். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? எல்லா அமல்களும் ஆதமுடைய மகன் மனிதர்கள் செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் அவர்களுக்காக சொல்கிறான். இல்ல ஸௌம், நோன்பை தவிர. ஃபஇன்னஹு லீ, அது எனக்காக விசேஷமானது. வ அன அஜ்ஸி பிஹி, அதற்கு நான் கூலி கொடுக்க போகிறேன். ஒரு நோன்பாளியின் மீது அல்லாஹ்விற்கு இருக்கக்கூடிய அந்த பாசம், அந்த அன்பு, அந்த ஈடுபாடு, அந்த நேசம். வல ஹலூஃபு ஃபமிஸ் ஸாயிம் அத்யபு இன்தல்லாஹி பிர்ரீஹில் மிஸ்க். நோன்பாளி பசித்திருக்க இந்த ஹதீஸ் நமக்கு பொருந்தாது. இந்த ஹதீஸ் நமக்கு பொருந்தாது. ஏன்னா நம்ம டிஃபன் லஞ்ச் ரெண்டையும் சேர்த்து சஹர்ல முடிச்சிடுறோம். பசி தெரிவதற்கு முன்பே நமக்கு இஃப்தார் வந்து விடுகிறது இல்லையா? பசி உணர்வதற்கு முன்பே நமக்கு இஃப்தார் வந்து விடுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்விடத்திலே ஒருவன் நோன்பாளி பசித்திருப்பதால் வயிற்றிலிருந்து ஒரு விதமான ஒரு காற்று வரும் வாய் வழியா. அது ஒரு துருவாடையாக இருக்கும். பக்கத்தில் உள்ளவர்களுக்கு அது ஒரு தொந்தரவாக, அந்த வாடை வெளியே வரும்பொழுது அது அவங்க பேசினாங்கன்னா அந்த வாயிலிருந்து ஒரு விதமான ஒரு வாசம் வரும். அது எல்லாம் நுகர முடியாத வாசம் வரும். ஆனால் அல்லாஹ்விடத்திலே யாருக்காக நோன்பு வைக்கப்பட்டதோ, யாருக்காக பசித்திருந்தானோ, தாகித்திருந்தானோ, அந்த ரஹ்மான், அந்த அல்லாஹ்விடத்திலே கஸ்தூரியை விட நீங்கள் எதன் நறுமணத்தை அவ்வளவு விலை கொடுத்து வாங்கி அதை நுகர்கிறீர்களோ அந்த கஸ்தூரியை விட நோன்பாளியின் வாயிலிருந்து வரக்கூடிய வாடைதான் அல்லாஹ்வுக்கு மிக உயர்ந்தது, மிக பிரியமானது, மிக சிறந்தது. அப்ப எந்த அளவு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நோன்பாளிகளை நேசிப்பான் என்று யோசித்து பாருங்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய கருணையாளர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடியார்களுக்காக வேண்டி துஆ செய்பவர்கள், அன்பை வெளிப்படுத்துவார்கள், பாவ மன்னிப்புக்காக துஆ கேட்பார்கள் நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் ஒரு சிலருக்காக மட்டும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாபம் விட்டார்கள். அவர்கள் மீது தங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்தினார்கள். அவர்களுக்காக பத்துஆ, அல்லாஹ்விடத்திலே கெட்ட பிரார்த்தனை செய்தார்கள். யார் தெரியுமா அந்த 3 பேர்? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரகிம அன்ஃபு ரஜுலின் ذுகிர்து இன்தஹு ஃபலம் யுஸல்லி அலைய. அவன் நாசமாகட்டும், அவனுக்கு முன்னால் என்னை பற்றி பேசப்படுகிறது, ஆனால் அவன் எனக்கு ஸலவாத் சொல்லவில்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வரகிம அன்ஃபு ரஜுலின் தഖல அலைஹி ரமதான். அந்த மனிதனும் நாசமாகட்டும். யார் அவன்?
ரமதான் அவனிடம் வருகிறது. ரமதான் அவனிடம் வருகிறது. சும்மன் சலஹ் கப்ல அன் யுஃபர லஹு, அவனுக்கு பாவ மன்னிப்பு கிடைப்பதற்கு முன்னால் ரமதான் அவனை விட்டு கழண்டு விடுகிறது, சென்று விடுகிறது. அவனும் நாசமாகட்டும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எந்த அளவு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதானை வீணடித்தவர்கள் மீது வேதனைப்பட்டிருப்பார்களே. ஆனால் ரமதானுடைய நேரங்களை, நோன்பை அதற்குரிய பேணுதல் இல்லாமல், அதற்குரிய இறையச்சம் இல்லாமல், அதற்குரிய ஒழுக்கம் இல்லாமல் வீணடித்தவர்கள் மீது எந்த அளவு மன வேதனை அடைந்திருப்பார்களே. ஆனால் இவ்வளவு ஒரு பெரிய வார்த்தையை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருப்பார்கள். யோசித்து பாருங்கள். அடுத்து மூன்றாவதாக சொன்னார்கள், வரகிம அன்ஃபு ரஜுலின் அத்ரக இன்தஹு அபவாஹுல் கிபர். மூன்றாவது யார்? அவரிடத்திலே அவருடைய பெற்றோர்கள் வயோதிகத்தை அடைந்தார்கள். அல்லாஹ் அக்பர். தன்னுடைய வயோதிகத்தை அடைந்த பெற்றோர்களை பெற்றுக்கொண்டும் ஃபலம் யுதுகிலாஹுல் ஜன்னா. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாக்கியம் மிக அற்புதமானது. அந்த இருவரும் அவனை சொர்க்கத்திற்கு அனுப்பவில்லை. என்ன சொன்னார்கள்? ஒருவரிடத்திலே அவனுடைய பெற்றோர்கள் வயோதிகத்தை அடைந்தார்கள். அந்த இருவரும் அவனை சொர்க்கத்திற்குள் நுழைக்க வைக்கவில்லை என்றால் அவனும் நாசமாகட்டும். என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்கள் உங்களது பெற்றோருக்கு பணிவிடை செய்துவிட்டாலே, குறிப்பாக வயோதிகத்தை அடைந்த பெற்றோருக்கு பணிந்து கருணையோடு அவர்களுக்கு நீங்கள் பணிவிடை செய்து விட்டாலே உங்களுக்கு சொர்க்கம் கன்ஃபார்ம். அவர்கள் உங்களை சொர்க்கத்தில் சேர்த்து விட்டார்கள். அல்லாஹ்வுக்கு அவ்வளவு பிடித்தமான வணக்கம். அல்லாஹ்விற்கு அவன் வணங்கப்படுவது எவ்வளவு விருப்பமோ, அவனை தொழுவது அவனுக்கு எவ்வளவு விருப்பமோ, அவனுக்காக கஅபாவை தவாஃப் செய்வது அல்லாஹ்வுக்கு எவ்வளவு விருப்பமோ, அவனுக்காக உயிரை கையிலேந்து எதிரிகளுக்கு முன்னால் அந்த உயிரை துச்சமாக மதித்து அந்த உயிர் கொல்லப்படும் வரை அல்லாஹ்வுடைய பாதையிலே போரிடுவது அல்லாஹ்வுக்கு எவ்வளவு விருப்பமோ, ஹஜ் எவ்வளவு அல்லாஹ்வுக்கு விருப்பமோ, சகோதரர்களே, அது போன்று ஒரு அடியான் தனது பெற்றோரை கவனிப்பது, பெற்றோரை பேணுவது, அவர்களிடத்திலே இரக்கமாக, அன்பாக, கனிவாக, பாசமாக பேசுவது, அவர்களை அன்போடு பார்ப்பது, அவர்களுக்கு பணிவிடை செய்வது அவ்வளவு அல்லாஹ்விற்கு விருப்பம். நினைத்து பாருங்கள். நாம் சாதாரணமாக கடந்து விடுகிறோம். அது ஒரு இபாதத்தாகவே நமக்கு தெரிவதில்லை. அல்லாஹ்வின் பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வது அது ஒரு இபாதத். பெற்றோர்களுக்கு மாறு செய்வது அல்லாஹ்விற்கு மாறு செய்வது. பெற்றோர்களை அதிருப்திப்படுத்துவது அல்லாஹ்வை அதிருப்திப்படுத்துவது, அல்லாஹ்வுக்கு மாறு செய்வது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவனும் நாசமாகட்டும். யார் அவன்? அவனிடத்திலே அவனுடைய பெற்றோர்கள் வயோதிகத்தை அடைந்து அந்த இருவரும் அவனை சொர்க்கத்திற்குள் அனுப்பவில்லை. அல்லாஹு அக்பர். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமதானை வரவேற்றார்கள். ரமதானுக்கான ஒழுக்கங்களை சொன்னார்கள். ரமதான் மாதம் என்பது வெறும் பசித்திருப்பதற்கான மாதம் அல்ல, நம்மை ஒழுங்குபடுத்துவதற்கான மாதம், தக்வாவை கொண்டு வருவதற்கான மாதம், நம்முடைய நாவை பாதுகாப்பதற்காக, நம்முடைய கண்களை பாதுகாப்பதற்காக, நம்முடைய ஆசைகளை பாதுகாப்பதற்காக, ஹராமிலிருந்து நம்மை தடுப்பதற்கான பயிற்சிக்கான மாதம். யார் இப்படி இல்லாமல் ரமதானை வீணடிப்பார்களோ, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ருப்ப ஸாயிமின் லைஸ லஹு மின் ஸியாமிஹி இல்லல் ஜூ'. பல நோன்பாளிகள் அவர்களுக்கு பசி மட்டும்தான் மிஞ்சும். வருப்ப காயிமின் லைஸ லஹு மின் கியாமிஹி இல்ல ஸஹர். பல நோன்பாளிகள்
அவர்களுக்கு இரவிலே நின்று வணங்கிய பலர் அவர்களுக்கு இரவில் விழித்திருந்தது மட்டும்தான் கிடைக்கும். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மல்லம் யதா கௌல ஸூரி வல் அமல பிஹி, யார் பாவமான காரியங்களை செயல்களை விடவில்லையோ, பாவமானதை பேசுவதை விடவில்லையோ, ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபி அன் யதஅ தஆமஹு வ ஷராபஹு, அவர் உணவை குடிப்பை விட்டிருப்பதிலே அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை. ஆகவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, வரக்கூடிய ரமதானை நாம் பேண வேண்டும். அதற்காக முதலாவதாக மனதளவிலே தயாராக வேண்டும். வணக்க வழிபாடுகளை நாம் இப்போதிலிருந்தே பழக்கத்திற்கு கொண்டு வர வேண்டும். 5 நேர தொழுகைகளை ஜமாத்தோடு அதற்குரிய நேரத்திலே தொழுவதற்கான பயிற்சியை இப்போதிலிருந்தே ஆரம்பிக்க வேண்டும். முன்பின் சுன்னத்துகளை தொழுவது, குர்ஆனை இப்போதிலிருந்தே நாம் எடுத்துவிட வேண்டும். நம்முடைய சலஃபுகள் ரமதானுக்காக இப்போதிலிருந்தே குர்ஆனை ஓத ஆரம்பித்து விடுவார்கள். அதுபோன்று தான தர்மங்களுக்கான ஒரு பட்டியலை ஏற்பாடு செய்து நம்முடைய செல்வத்தில் எவ்வளவு அதிகம் முடியுமோ அதிலே நம்முடைய உறவுகள், தாய் தந்தையின் வழியிலே, நம்முடைய சாச்சாக்களின் வழியிலே, நம்முடைய அண்ணன் தம்பி சகோதரிகளின் வழியிலே இப்படியாக தேவை உள்ளவர்களை அறிந்து ரமதானுக்கு முன்பே அவர்களுக்கான ஹக்குகளை, அவர்களுக்கான கடமைகளை நாம் நிறைவேற்ற வேண்டும். அதுபோக நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மஸ்ஜிதுகள், மதரசாக்கள், அங்கு இருக்கக்கூடிய ஏழைகள், வறியவர்கள், அவர்களுக்கான ஹக்குகளையும் நாம் மறந்துவிடக் கூடாது. இப்படி ஒரு சிறப்பான ரமதானை அடைவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. குறிப்பாக ஒரு சிறிய அறிவிப்பை உங்களுக்கு இந்த குத்பாவிலே செய்ய விரும்புகிறேன். பெங்களூரில் இருந்து நம்மிடத்திலே மஸ்ஜிதுடைய ஒரு தேவைக்காக சகோதரர்கள் வந்திருக்கின்றார்கள். மஸ்ஜித் அபு ரைஹான், இது கேஜி அலி பகுதியிலே 10th கிராஸ் ஸ்ட்ரீட்டிலே இருக்கிறது. 2008 தமிழ் மக்களுக்காக இந்த மஸ்ஜித் கட்டப்பட்டு தாவா பணிகளோடு, சமூக பணிகளோடு அல்ஹம்துலில்லாஹ் மிக சிறப்பான முறையிலே இந்த மஸ்ஜித் நடைபெற்று வருகிறது. அதனுடைய விரிவாக்கத்திற்காக வேண்டி நம்மை தேடி வந்திருக்கின்றார்கள். நம்மால் முடிந்த அளவு, குறிப்பாக அண்டை மாநிலத்திலிருந்து வந்திருக்கிறார்கள், அங்கு சென்று, அதாவது குடியேறிய நம்முடைய தமிழ் சகோதரர்கள், அவர்களுக்காக நம்மால் முடிந்த அளவு அல்ஹம்துலில்லாஹ் இந்த மஸ்ஜிதுடைய பணிக்காக வேண்டி நாம் நம்முடைய பங்களிப்பை செய்து சதகா ஜாரியாவை பெற்றுக்கொள்வோமாக. ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன் வ பாரக்கல்லாஹு ஃபீ.